தெய்வத்தை கும்பிடுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு தெய்வத்தை கும்பிடுறோம் அப்படிங்கறதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயம். மன ஆறுதலுக்கு வேணா கும்பிட்டுக்கலாம், ஒரு காவல் தெய்வத்தை கும்பிடலாம், எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு, கும்பிட்டுக்கலாம். அன்னைக்கு பொழுது இல்ல, அன்னைக்கு பொழுதுதான். அன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு போனப்பா சாமி கும்பிட்டோம், பொங்கல் வச்சோம், ஆட்டை வெட்டினோம், கோழியை வெட்டினோம், எப்படி சமைச்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு தான் இருக்கும். வந்ததுக்கு அப்புறம் அப்படியெல்லாம் நோய் தீர்ந்துரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, உன் கஷ்டம் தீர்ந்து போயிடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்கள்ட்டையும் நீங்க முறைப்படி முறையிட கத்துக்கிறணும். ஆமா, பொங்கல் வச்சாலும் ஆடு கோழி வெட்டினாலெல்லாம் ஒன்றும் அப்படி தூக்கி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள்ட்டையும் நீங்க முறையிடணும், மன்றாடணும், உருகணும். அப்பதான் அவங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுவாங்களே தவிர இல்லைன்னா அவங்களும் பண்ண மாட்டாங்க. நம்ம போய் கும்பிட்டு வந்துட்டாப்புல எல்லாம் நடந்துரும் அப்படின்லாம் முடியாது. இப்படி சிறுதெய்வ வழிபாட்டுல அப்படி இருக்கும்போது எல்லாம் ஆகியப்பட்ட இறைவன்கிட்ட படைப்பாளிகிட்ட நம்ம போய் வரவாங்கிறதுன்னு சின்ன விஷயமா? ஏன் சின்ன விஷயமான்னு கேட்கிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்றாங்க. பலமுறை நான் அதை சொல்லிட்டேன். நீ கருவறையில் இருக்கும் போதே 5வது மாசத்துல உனக்கு என்னென்ன சேர்க்கணுமோ அதை சேர்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் நீ வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீ கேட்கறதெல்லாம் அதிகபட்சமானது தானே. எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்கறதெல்லாம் புரிஞ்சதா? அதனாலதான் சொல்றது, நீங்க மன்றாடாம எதுவுமே வாங்க முடியாது அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சதா? அப்ப மன்றாடணும் போது ஏதாவது ஒரு இழப்பீடு நம்ம சந்திக்க வேண்டியதே இருக்கும். அதிகபட்சமான வரம் வாங்கணும் அப்படிங்கும் போது நீங்க இப்போ இந்த பூமியில வாழக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்க எழுந்துதான் ஆகணும். இழக்காம அப்படியே ஒன்றும் நம்ம வாங்கிட முடியாது. புரிஞ்சதா? அப்புறம் நீ வரத்தை வாங்கிக்கிட்டு அப்புறமா நீ இழந்ததை எதை வேணாலும் சேர்த்துக்கோ, செஞ்சுக்கோ, அது உன்னுடைய சார்ந்தது. வாங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நமக்கு இழப்பீடு வரத்தான் செய்யும். அது எந்த வழியிலனாலும் வரும். நீ என்ன கேட்குறியோ அதுக்கு ஈக்குவலா இங்க ஒண்ணு போகும். ஆமா, அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறதே கிடையாது. அது எதுவுமே இல்லாம நம்ம போகணும் அப்படின்னா சிவனை நோக்கி பயணம் பண்றதுல எந்த கோரிக்கையும் வைக்கக்கூடாது. எப்படி? சிவசிவான்னு சொல்லி உன்னைய தவிர எனக்கு வேற ஒண்ணு இல்லப்பா. எப்படி? நீ இன்று நான் இல்லை, என்னுள்ள நீ இருக்கிற, நீ எந்த வழியில நீ எடுத்துட்டு போவியோ எடுத்துட்டு போ. நான் எதை பத்தி யோசிக்கல, எதுவும் உங்ககிட்ட கேட்கல. அன்றாடம் உன்னைய துதிப்பாடக்கூடிய நிலைமையை மாத்திரம் எனக்கு உருவாக்கிக்கிட்டே வா. உன்னைய வணங்கிக்கிட்டே இருக்கணும். நான் உன் பாதத்தை என்னைக்கும் பற்றி பிடிச்சி நாம அந்த உருக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிற வாய்ப்பை மாத்திரம் எனக்கு எந்த காலத்திலையும் போக்கடிச்சிடாத. அதை வழங்கிக்கிட்டே இரு. இப்படி போனோம்னு வச்சுக்கேன், கேட்டுக்கோ, உனக்கு தேவையில்லாததெல்லாம் உன்கிட்ட கொண்டாந்து சேர்ப்பாங்க. அப்ப நீ அந்த எண்ணத்துல போகும்போது என்ன வந்தாலும் அதை பெருசா எடுத்துக்கிற மாட்டேன். உனக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் கையில எடுத்துக்கிட்டு மீதியெல்லாம் அப்படியே புறக்கணிச்சிருவீங்க. அது சிவ வழிபாட்டுல அது இருக்கு. நம்ம அப்படி போறது இன்னும் ஈஸியா இருக்கும். எதுவுமே வேண்டான்னு போகும்போது எல்லாமே ஒன்னை சுத்தியே இருக்கும். நீதான் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டீல்ல, அது வாட்டுக்கு ஒன்னு சுத்தி இருக்கும். அது வாட்டுக்கு நீ அதை எடுத்துக்கவும் மாட்டீங்க. புரிஞ்சதா? அப்படி போறக்கூடிய விதிமுறையும் இதுல இருக்குது. ஆனால் இல்லறத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னால், இல்லற நல்லறமா பயணம் பண்ணணும்னால் நிச்சயமாக சிவன்கிட்டயாவது சிவனை வணங்குறதுக்கு சார்ந்து அன்னையும் வணங்கணும். இது ஒரு சூட்சுமம். சிவனை நம்ம நேசிக்கிறோம், சிவனை வணங்குறோம், சிவனை துதிப்பாடுறோம். அவன்கிட்ட இருந்து ஒன்ன வாங்கணும்னு ஒரு முடிவு எடுத்தா, இதுல எப்படி நம்ம சிவனை எந்த அளவுக்கு நேசிச்சு எடுத்துட்டு போறோமோ அதுக்கு ஈக்குவலா அன்னை பராசக்தியும் நம்ம எடுத்துட்டு வரணும்.